அவனிடமிருந்து குழந்தையினுடைய உயிரை எப்படியாவது வாங்கிட முடியாதா என்ற ஆசையில அந்த வழியை தொடர்ந்து போறா. அவன் போகக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கு. இந்த பெண்ணால போக முடியல, ஆனால் பின்னாடியே ஓடுறான். திடீர்னு அவன் மறைஞ்சிடறான். அவன் எங்க இருப்பான்? அவனிடம் தன் குழந்தையினுடைய உயிரை எப்படி வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவள் ஒவ்வொருவர்கிட்டமா கேட்கிறாள், என்னுடைய குழந்தை எங்கே, என்னுடைய குழந்தை உயிர் எங்கே, நான் இல்லாத நேரத்தில் அது போயிருச்சே, அது எனக்கு வேணுமே என்று கேட்கிறாள். ஒருவரும் பதில் சொல்லலை. அப்போ ஒரு முள் செடி இருக்கு. அந்த முள் செடி முழுக்க முள்ளால் ஆனது. அந்த முள் செடி கேட்கிறது, எனக்கு தெரியும், ஆனால் என்னை யாருமே இந்த உலகத்தில் நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் முல்லை யாருக்குமே பிடிக்காது, மலர்களைத்தான் பிடிக்கும். ஆனால் முல்லை உனக்கு பிடித்திருக்கிறது என்று என்னை கட்டி பிடித்து கொண்டால், ஆசை தீர என்னை அரவணைத்து என்னை கொஞ்சினால், உன் குழந்தையை போல என்னை நினைத்தால் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றது. அந்த பெண் தன் குழந்தைக்காக ஒரு முள் செடியை தன்னுடைய 2 கைகளாலும் அணைத்து கட்டி தழுவி குழந்தையை முத்தமிடுவது போல அந்த முள் செடியை முத்தமிடுகிறாள். உடம்பு பூரா ரத்தம் சொட்டுது. அந்த செடி முழுவதும் ரத்தம் சொட்டுகிறது. அந்த செடி சொல்கிறது, ஒரு தாயில் நீ மகத்தான ஒரு தாய். ஏனென்றால் உன் குழந்தைக்காக நீ இத்தனை முள்களையும் உடம்புல வாங்கிக்கிட்ட. உனக்கு நான் சொல்கிறேன், கிழக்கு பக்கமாக போனால் ஒரு குளம் வரும், அந்த குளத்தை கடந்து போனால் அவனுடைய வீடு இருக்கிறது என்று. அந்த குளத்தை பக்கம் போகிறாள். போகும்போது ஒரு வறண்டு போன ஒரு தூர்ந்து போன ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு அந்த பக்கம் யார் போனாலும் சத்தம் போட்டு கூப்பிடும். அந்த கிணறு கூப்பிடுகிறது. என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறார்கள். ஒரு காலத்தில் நான் எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்ப என்னிடம் கொடுப்பதற்கு இல்லை என்றால் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மனிதர்களுடைய சுபாவம் என்னன்னா, ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுப்பதை நிறுத்திட்டா அவரை தூற்றி ஆரம்பித்துருவார்கள், அவரை வசைபாட ஆரம்பித்துவார்கள். என்னையும் அப்படித்தான் வசைபாடுகிறார்கள். உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் உன் கண்ணீரால் இந்த கிணற்றை நிரப்பு. உன் கண்ணீரை இந்த கிணற்றில் சொட்ட விடு. ஒரு சொட்டு கண்ணீர் இந்த கிணற்றில் விழுந்தா கூட இதுல திரும்பி தண்ணீர் வந்துடும். எனக்காக உன் கண்ணீரை தந்தால் இந்த கிணற்றிலிருந்து உனக்கு வழி சொல்றேன்னு சொல்லுது. அந்த பெண் அந்த கிணற்றில் உள்ள கல்லில் தன் மண்டையை மோதி மோதி குழந்தைக்காக அழுது கிணற்றில் தண்ணீர் விடுகிறாள். 4-5 சொட்டு விழுந்தோடனே கிணற்றினுடைய ஊற்று கிளம்பி வந்துடுது. அந்த கிணறும் சொல்கிறது, உன்னுடைய தாய்ப்பாசத்தை போல ஒன்றை நான் பார்த்ததே இல்லை, போ அப்படின்னு. போற வழியில் ஒரு கழுகு இருக்கிறது. அதற்குத்தான் அந்த தோட்டம் தெரியும். எங்கே மனித உயிர்களை வைத்திருக்கிறார்களோ அந்த தோட்டம் தெரியும். அந்த கழுகு சொல்கிறது, உலகத்தில் ஒரு தாய்க்கு தன் பிழையை கண்டுபிடித்து விட முடியும் என்றால் உனக்கு கண் எதற்கு? உன்னுடைய 2 கண்களையும் பிடுங்கி எனக்கு கொடு, அதை சாப்பிட்டு விட்டு நான் உனக்கு வழி சொல்கிறேன். உடனே அவள் 2 கண்களையும் பிடுங்கி கழுகுக்கு கொடுத்துட்டு வழி கேட்கிறாள். கழுகு சொல்கிறது, நேராக போ, ஒரு தோட்டம் இருக்கும், அதுதான் அவனுடைய தோட்டம், அங்கேதான் உலகத்தினுடைய அத்தனை உயிர்களும் இருக்கிறது, அங்க போய் பாருங்க. இந்த பெண் பார்வை இல்லாமல் உடலெல்லாம் ரத்தம் சொட்ட அழுதபடி போய் அந்த தோட்டத்தில் வாசல் நிற்கும் போது தோட்டத்து காவலாளியாக இருக்கிற யமனுடைய அந்த வேலைக்காரன் பரிதாபப்பட்டு உள்ள போமான்னு சொல்றான். யமன் கேட்கிறான், இங்கே யாருமே வர முடியாது, ஆனால் நீ வந்துட்ட, உனக்கு அசாத்தியமான தன்மை இருக்கிறது, உன்னுடைய குழந்தையினுடைய உயிர் இங்க இருக்கக்கூடிய ஒரு செடியில தான் இருக்கு, போ, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் கிடையாது, இங்க ஒரு உயிர் ஒரு செடியாக மாறி இருக்கும், உன்னுடைய குழந்தை எந்த செடியோ அந்த மலரை பறித்தால் உன் குழந்தை வந்துடும் அப்படிங்கு. அவள் நேராக போகிறாள். அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரம் செடிகள்ல இருந்து ஒரு செடியை சரியாக கண்டுபிடித்து கையால் தொட்டு அந்த மலரை பறித்து எடுத்துடுறான். பின்னாடி இருந்து அவன் கேட்கிறான், இவ்வளவு 1000 உயிர்கள் இருக்கிறது, இவ்வளவு 1000 பூக்கள் இருக்கிறது, இதுல உன்னுடைய பிள்ளையினுடைய உயிர் உள்ள செடியை எப்படி கண்டுபிடித்தாய் என்று. அதுக்கு அவள் சொன்னாள், ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையினுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று நிச்சயமாக தெரியும். இங்கே அத்தனை இதய துடிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதில் என்னுடைய குழந்தையினுடைய இதய துடிப்பு எனக்கு தெரியும் என்று. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படி ஒரு வற்றிய குளத்தை நேசிக்கிற ஒரு கற்றாழை போல முள்ளாக இருக்கக்கூடியதை கூட கட்டிக்கொள்வதற்கு, கழுகு கேட்டால் கண்களை கூட தருவதற்கு ஒரு தாய் அன்பு வேண்டும். அந்த தாய் அன்பு கொண்டவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவரை எல்லோருக்கும் பிடிக்கிறது என்றால் ஏன் பிடிக்கிறது என்று கேட்டால், அவரிடம் ஒரு அளப்பரிய தாய் அன்பு இருக்கிறது. அதைத்தான் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஞானி. நான் சொன்னேன், என்னுடைய கட்டுரையில் கூட சொன்னேன், அவர் ஒரு கிரேட் சோல், ஒரு மகத்தான ஆத்மாவுக்குரியவர். நம்முடைய இலக்கியத்திலே ஒரு மரபு இருக்கிறது, தன்னுடைய குருவை, தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய துணையை ஒரு மனிதன் கண்டறிய வேண்டும் என்று. தானாக கிடைத்து விடாது. ஒரு குருவும் நண்பர்களும் துணையும் தானாக கிடைத்து விடாது. அதை நாம் வாழ்க்கையில் தேடி கண்டறிய வேண்டும். ஒருவேளை கண்டறிய தவறினால் அது நம்முடைய இழப்பு தான், வாழ்க்கையில் திருத்திக் கொள்ள முடியாது. நல்ல குருவை, நல்ல நண்பர்களை, நல்ல துணையை ஒரு மனிதன் பெறுவது என்பது அவன் வாழ்க்கையில் செய்த பெரும் பேறு, அவன் கண்டறிந்த ஒரு உண்மை.
அப்படி கண்டறிவது எளிதானதல்ல. புத்தரை பற்றி சொல்வார்கள், புத்தர் பிறந்த போது புத்தர் மட்டும் பிறக்கவில்லை, புத்தருடைய நண்பர்களும் பிறந்தார்கள், புத்தருடைய குதிரையும் பிறந்தது, புத்தரை அடைய வேண்டிய சிஷ்யர்களும் பிறந்தார்கள், புத்தருக்கு யார் கடைசியில் தகனம் செய்ய போகிறானோ அவனும் பிறந்தான் என்று. அப்படி பலரும் பிறந்து வளர்ந்து புத்தரோடு ஒன்று சேர்ந்து புத்தருக்கு நண்பராக இருந்து, துணைவாக இருந்து, தேரோட்டியாக இருந்து, சாரதியாக இருந்து, ஒருவேளை உணவு தயாரிப்பனாக இருந்து, அத்தனை பேர் பிறப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி எங்கோ ஒரு பெரிய ஒரு மனிதருக்கு ஒரு எளிய ஒரு மனிதனாக நான் நண்பனாக இருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரியது. ஒரு புத்தனுக்கு கிடைத்த சாரதி போல, ஒரு வழிபோக்கனை போலதான் நான் என்னை எப்போதுமே கருதிக்கொள்கிறேன். அவர் கூட பயணம் செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், மணிக்கணக்காக நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கிறேன். அப்போதெல்லாம் எனக்கு தோன்றும், அவரோடு 1 நிமிடம் 2 நிமிடம் பேச மாட்டோமோ என்று காத்திருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களில் எனக்கல்லவா அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று. அதனால் அவர் வந்து வாழ்த்துவது, அவர் முன்னால் எனக்கு இந்த பரிசை நான் அவர் கையால் பெற்றுக்கொள்வது என்பது எனக்கு உண்மையிலே என் வாழ்நாளினுடைய மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான். இந்த சந்தோஷத்தை எனக்கு வழங்கிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போதுமே மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதையை என் வாழ்க்கையினுடைய பாடமாக வைத்திருக்கிறேன். இந்த கதை என்ன என்றால், யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் யுத்த காலத்தில் யுதிஷ்டன் என்று சொல்லப்படக்கூடிய தர்மராஜா பிடிபட்டு விடுகிறார். கர்ணன் அவரை கொல்லாமல் விட்டு விடுகிறான். நீங்களும் என்னுடைய அண்ணன் தான், உங்களை கொல்ல விருப்பமில்லை, போய்விடுங்கள் என்று. அவமானப்பட்டு யுதிஷ்டன் திரும்பி வந்து அந்த படைக்கலத்தினுடைய அரண்ல வந்து சொல்றாரு, நான் பாண்டவர்களுடைய அண்ணன், எனக்கு கீழாக வில்லாளி அர்ஜுனன் இருக்கிறான், பீமன் இருக்கிறான், நகுல சகாதேவர்கள் இருக்கிறார்கள், இத்தனை பேரோடு இருந்தும் இன்றைக்கு நான் தனியாக அனாதையை போல அல்லவா நின்றுட்டு இருந்தேன். இன்னொருவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து தானே அனுப்பிவிட்டார், நான் ஏன் வாழணும், நான் சாகப் போகிறேன் என்று கத்தியை எடுத்து அவருக்கு தானே கொல்ல முயற்சிக்கும் போது கிருஷ்ணர் குறுக்கிட்டு சொல்கிறார், நீங்க ஏன் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா நீ வா, நீ சொல்லு உங்க அண்ணனுக்கு பதில். அர்ஜுனன் சொல்றான், அண்ணா நான் அந்த இடத்தில் இல்லை, நான் இருந்திருந்தால், என் காண்டீபம் இருந்தால் உங்களை காப்பாற்றி இருப்பேன்னு சொன்னேன். கோபத்துல தர்மர், அவரும் மனிதர் தானே, அவரும் கோபத்துல சொல்றாரு, நீ என்ன, உன் காண்டீபம் என்ன, உன்னுடைய வீரம் தான் இருந்தென்ன, இந்திரனிடமிருந்து நீ பெரிய விருது பெற்றிருந்தா கூட என்னை காப்பாற்ற பயன் இல்லையே என்று அவனை கோபப்பட்டு திட்டிய உடனே கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பார்த்தாயா அர்ஜுனா, உன்னுடைய அண்ணன் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய ஆயுதத்தையும் பழிக்கிறார். அர்ஜுனன் ஒரு சபதம் செய்திருக்கிறான், தன்னை பழித்தால் அவரை விட்டு விடுவேன், தன்னுடைய ஆயுதத்தை யாராவது அவமானப்படுத்தி விட்டால் அவரை கொன்றே தீருவேன் என்று சொல்லிதான் இந்திரனிடமிருந்து வாங்கியிருக்கிறான். இப்போது காண்டீபத்தை அவருடைய அண்ணனே பழித்து விட்டார். இப்போ அண்ணனை சொன்ன உடனேயே அந்த மனிதனை பார்த்து புகழ்ச்சியாக பேசுகிறார்கள். தர்மருடைய தலை கவிழ்கிறது. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, அவர் தலை கவிழ்ந்து விட்டது இல்லையா, நீ என்னப்பா செய்ய போற, அண்ணனை கொன்ற பாவம் வந்து விடும் அல்லவா அப்படின்னு. அப்ப கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் என்னை கொண்டுக்கிட தானே கேட்ட, இல்ல, இன்னொருவர் உறவோ அறிமுகமோ இல்லாத ஒருவர் மனம் நிறைய ஒருவரை வாழ்த்தினால், அந்தரங்கத்தோடு வாழ்த்தினால், எளிமையோடு உண்மையோடு வாழ்த்தினால் அந்த புகழ்ச்சி கோடான கோடி உன்னுடைய வாழ்க்கையை விட பெரியது என்று சொல்கிறார். ஆக அப்படி ஒரு பெரும் புகழ்ச்சி என்பது இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் இந்த சந்தோஷத்தை எனக்காக பகிர்ந்து கொண்டதுதான். அதற்காக நான் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புகழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு ஐரமுத்து அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், அது ஒரு தற்காலிக சந்தோஷம்தான், இறகில் சூட்டப்படக்கூடிய ஒரு மலர் தான். அதற்கு தற்காலிகமான இதை தாண்டி செய்ய வேண்டிய பணிகளும் பொறுப்புணர்ச்சிகளும் தான் எப்போதுமே என் முன்னால் இருக்கிறது. ஒரு எழுத்தாளனாக நான் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விருதுகளையுமே என் மொழிக்கு தான் கிடைக்கிறது என்று நம்புகிறேன். தமிழ் மொழிக்கு தான் விருது கிடைத்திருக்கிறது, அதன் சார்பாகத்தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். என் மொழிக்கும் என்னுடைய முன்னோடி படைப்பாளர்களுக்கும் தான் இந்த எல்லா என்னுடைய பெருமைகளும் போய் சேரும். அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என் மனமிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.